ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதம் படிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हमें बड़ी आनंद होती நாம் है. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சோத்ர ஏசாயா 44 அதிகாரம் यशायाह की पुस्तक चैप्टर 44 3ல சொல்லப்பட்டிருக்குது. 3 में कहा गया है, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் मैं तेरे वंश पर अपनी आत्मा को ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். और आशीष को उंडेलूंगा. இவன் நல்ல ஆண்டவர், कितना अच्छा परमेश्वर है, அழகா வாக்கு கொடுக்கிறார். अच्छा प्रतिज्ञा देता என்ன है. சொல்லுதார்? क्या कहते हैं? உன் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன், मैं तेरे वंश पर अपनी आत्मा उंडेलूंगा, ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். आशीष को भी उंडेलूंगा. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் தர விரும்புகிறார், वो संसार के आशीष को भी देना चाहता है, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தர விரும்புகிறார். आत्मिक आशीष को भी देना चाहता யார் है. மேலா? किस पर? சந்ததியின் மேல், अपने वंश पर, நம்முடைய தலைமுறையின் மேல், हमारे वंश पर, நம்முடைய குடும்பத்தின் மேல், हमारे परिवार நம்ம पर, பிள்ளைகள் மேல हमारे बच्चों पर பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். पवित्र आत्मा को उंडेलेगा. ஆசீர்வாதத்தை ஊற்று வாக்கு கொடுக்கிறார். आशीष को उंडेलूंगा करके बोलता உங்க है. குடும்பத்துக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ये जो वचन आपके परिवार के लिए भी पूरा உங்க होगा. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், आपके बच्चों को आशीष करेंगे, உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார். आपके वंश को आशीष करेंगे. சொன்ன ஆண்டவர் நிறைவேற்றுவார். कहा हुआ परमेश्वर पूरा करेगा. நாம் ஜெபிக்கலாமா? अब प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக इस दिए हुए वचन के இந்த अनुसार பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. आपके बच्चों को आशीष இந்த வார்த்தை कीजिए. நிறைவேறட்டும். इस वचन को पूरा இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. आमेन. आमेन.